இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அண்ணா, அப்பாவை தேடனா வேணாமா? இல்லை, நாங்களே 4 பேர் இருக்கோம். நாங்கள் கண்டுபிடிச்சிட மாட்டோமா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெட்டிக்கிலேயே ஒரு அள்ளி போட்டு வரப்போறான் பாரு. இல்லை டாக்டர், கொஞ்சம் குடிக்க தண்ணி எட. அனி வாழ என்ன வெறுங்கையோட வர? அப்பா என்ன வரமாட்டேன்னு அடம் பிடிக்காரா? அனி நீ வேற என்ன, நம்ம அப்பா மாயாவி மாதிரில என்ன சுத்தி இருக்காவுங்க. மாயாவி மாதிரியா? எல்லாரும் அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன்னு சொல்லுதாவுங்களே தவிர அங்கெல்லாம் போய் பார்த்தா அப்பாவை காணும்னே. வெட்டுக்கிளி, நீ நல்லா தேடினியா? மைனி, நம்ம ஊர்ல இருக்க எல்லா கோயிலையும் ஒயின் ஷாப்லயும் சல்லடை போட்டு சலிச்சிட்டேன். அப்பா எங்கேயுமே இல்ல. அவர் பாட்டு போதை தெளிஞ்சவனே மறுபடியும் சரக்கு அடிக்க பிளாக்ல வாங்க போயிட்டாரா? அனி, பார் ஆளுங்கிட்டையும் சொல்லிட்டேனே, அப்பா வந்த சரக்கு கொடுக்காதீங்க, எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அண்ணே, அப்பா இப்போல்லாம் அப்படி குடிக்கிறது இல்ல. ஏன்பா மனுஷன் இப்படியே சின்ன துப்பு கூட கொடுக்காம ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பான்? நானும் இந்த ஊர்ல எல்லா இடத்துலயும் தேடிட்டேன்ப்பா, எங்கேயும் காங்கலப்பா. சண்முகம், எனக்கு பயமா இருக்குடா. இல்லை, நீ உடனே ஆரம்பிக்காதல. அவருனா சின்ன குழந்தையா? கும்பிட்டு பெரிய ஆளு. அவர் எப்படி காணாம போயிடுவாரா? இல்லை கனி, நீ நின்றுட்டே இருக்க. கிளம்பு, அவளையும் கூப்பிட்டு கிளம்பு, லேட் ஆகுதுலா. அக்கா உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கு. போய் ரெடி ஆகி கிளம்புங்க. நான் வரேன்ன. அண்ணாச்சி, எல்லா இடத்துலயும் பாத்தீங்களா? நீ ஏன் கிளம்பல? என்னடி, நீ இன்னும் டியூட்டிக்கு கிளம்பலையா? அம்மா, மாமா நேத்து நைட்டு கோச்சிக்கிட்டு போனாரு. இப்ப வரைக்கும் வீட்டுக்கு வரலம்மா. போறவு யாருக்கு தான் கோவம் வராது? அண்ணன் எங்கேயாவது குடிச்சிட்டு படுத்து கிடக்கும் டி. நீ சம்முவத்துக்கிட்ட சமாதானமா பேசி அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லு. மா, காணோன்னு சொல்றேன்ல. சரி, அதை விடு. மாமா உனக்கு கால் பண்ணி எதுவும் பேசினாரா? இல்லையேடி, நான் ஆளையும் பார்க்கல, எனக்கு போனும் வரலையே. சரி, போனுவே. மாமா உனக்கு ஏதாவது போன் பண்ணா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணு. சரிடி. இல்ல, என்ன சொல்லுது? இல்லடா, மாமா அம்மாவுக்கு போன் பண்ணலையா, நேர்லயும் போய் பார்க்கல. இப்ப என்ன பண்றது? இல்ல, நீ பதறாதல. நீ முதல்ல கிளினிக் கிளம்பு. நான் எங்களோட பேசி நான் பாத்துக்கிட்டு தான் வரேன். சரி. இல்லை, எல்லா பக்கமும் நல்லா தேடினீங்களா? சடையாங்கோயில் பக்கம் போனீங்களா? போய் பாத்துறல. அந்த உச்சானியம்மன் கோயில் போய் பார்த்த? எல்லா இடத்துலயும் பாத்துட்டேனே, அப்பா அங்க வரலன்றாவுகனே. சார், இன்னைக்கு நைட்டு சம்பவம் பண்ணிடணும்டா. இடம் எதுன்னு சொல்லவே இல்லை சார். காட்டுமுனி கோவில் தெரியும்ல? தெரியும் சார். அந்த பாதையில கங்கா சமுத்திர கம்மா இருக்கு தெரியும்ல? அதான் சார், தண்ணி இல்லாத குளம் ஒன்று இருக்குமே. அதேதான். அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய வேப்பமரம் இருக்கும்ல? அங்க ஆளுங்க நடமாட்டமே இருக்காது. நடு ராத்திரியில யாருமே இல்லாத நேரம் பார்த்து அந்த கிழவனை தூக்குல தொங்க விட்டுருங்க. சரி சார். இந்தா. ஏய், நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஆளு தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் செத்த மாதிரி போலீஸே நம்பணும். உடம்புல ஒரு சின்ன காயம் கூட இருக்கக்கூடாது. முக்கியமா ட்ரெஸ் கிளியவே கூடாது. அடிச்ச இடம் கண்ணி போயிடக்கூடாது. புரியுதா? நீ என்ன பண்ற? உடம்புல அடியே விழக்கூடாது. அந்த அளவுக்கு நீ பாத்துக்கிற. ஜாக்கிரதை. சார், ரொம்ப கஷ்டம் சார். அந்த ஆளு ரொம்ப கத்துறான் சார். டேய், நான் சொல்றத செய்டா. சரி சார், பாத்துக்கிறோம். நைட்டு நடமாட்டம் முடிஞ்சதும் புறப்படுங்க. இடையில கால் பண்ணி பேசிக்கலாம். நான் வரட்டுமா? சரி சார். அண்ணன் உனக்கு ஒருபோதும் துரோகம் பண்ண மாட்டான். இந்தா புடி. அவன் நீ நம்ப, இந்த சவுந்தரபாண்டி தான் ஏதோ சதி பண்றான். நான் சொன்ன இடத்துல மரத்துல கட்டி தயாரா வை. போ. அவன் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். எதுக்கு உங்க அண்ணனை மட்டும் நீ தப்பா நினைக்காத. என்னை விடுங்கடா, என்ன அண்ணா கட்டி வச்சு போயிடுவான். பாத்துக்கடா. மேம், என்னாச்சு? தலைவலியா? இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? இல்ல,
லஞ்ச் பிரேக்கு எல்லாரும் சாப்பிட வந்துட்டாங்க. உங்களை மட்டும் காணுமேன்னு பார்த்தேன், அதான். எனக்கு வேலை இருக்கு, நீங்க போங்க. நான் வேலையை முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன். சாப்பாடை தள்ளி போட்டா எப்படி? அப்படி தள்ளி போட்டா தலை வலிக்க தானே செய்யும். Will you please leave? சாரி. அப்பா கிடைச்சிருந்தா கால் பண்ணிருப்பாங்கல்ல. என்ன செய்யலாம்? சண்முகம் ஃபுல்லா தேடி பார்த்தாச்சுப்பா. கடைசியா பார்த்தவங்க எல்லாம் நைட்டு பார்த்ததா தான் சொல்றாங்க. அண்ணே இம்புட்டூண்டு ஊரு, இதுல எங்கனே போய் ஒளிஞ்சிருக்க முடியும்? ஒருவேளை ஊரை விட்டு எங்கேயாவது வெளியே போயிருப்பாரோ? இல்லை அதெல்லாம் போக மாட்டார்ல. இருந்தா ஊருக்குள்ள தானே இருக்குண்ணே. நீ ஏன்டா ஊருக்குள்ளேயே தான் இருக்கணும்னு சொல்ற? இல்லை நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. முதல் தடவையா எனக்கே இப்போதான் கொஞ்சம் பயம் வருது. அப்போ எனக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோ? நீயே இப்படி பயப்படலாமாடா? இதை சொல்ல. அண்ணே, அப்பா கிடைச்சிருச்சா இல்லையா? எனக்கு இங்க வேலையே ஓடலண்ணே. பேசாம நானும் லீவ் போட்டு உன் கூட வந்து தேடி இருக்கலாமோன்னு தோணுது. இல்லை இங்க 4 பேர் 4 பக்கம் தேடிட்டு இருக்கான். நாங்க கண்டுபிடிக்க மாட்டோமா? இப்ப நீ வேற எதுக்கு இங்க வந்துகிட்டு எங்க இருந்து வேலையை பாருல. நான் ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சா அவனுக்கு சொல்லி அனுப்புதேன். அண்ணே, அப்பாவை கொண்டு வந்துருவல்ல? இல்லை நிச்சயம் வந்துருவார்ல. நீ தைரியமா இரு. இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிட்டேன். நீ எங்க வேலையை பாரு. ஏதாச்சும் தகவல் தான் சொல்லுதேன். சரிண்ணே. இல்லை வீரா, ஏதாச்சும் தகவல் கிடைச்சதா? இல்லண்ணே, ஆனா அப்பாவை தேட வைஜெயந்தி மேடம் உதவி பண்றதா சொல்லியிருக்காங்கண்ணே. அதுவும் நல்லதுக்குதான். சரியில்ல ஏதாச்சும். எனக்கும் இன்னைக்கு லீவ் கொடுத்துட்டாவண்ணே. நான் நேரா வீட்டுக்கு வரேன். சரி நீ வீட்டுக்கு கிளம்பி வந்துரு. சரிண்ணே. என்னடா யோசிக்கிற? இல்ல அப்ப அந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லை. ஏதோ மாதிரி இருக்கு. அப்போ சரி, நம்ம லேட் பண்ண வேணாம். நாம உடனே மாமா போட்டோவை போட்டு பார்த்தவங்க தகவல் கொடுக்கணும்னு சொல்லி போஸ்டர் அடிச்சிருவோமா? என்ன சொல்ற? இல்லை போஸ்டெல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருந்து யோசி. இல்லடா, ஏற்கனவே நம்ம ரொம்ப லேட் பண்ணிட்டோம். இதுக்கு மேல லேட் பண்றது ரொம்ப தப்பு. செய்ய வேண்டியதை அந்தந்த நேரத்துல செய்யணும்பா. டாக்டர் அம்மா சொல்றது கரெக்ட். உடனே போஸ்டர் அடிச்சிருவோம்பா. எல்லா ஆங்கிளையும் விசாரிச்சா தானே சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும். அப்ப யாராவது கடத்திருப்பாங்களோன்னு சந்தேகப்படுறீங்களா மேடம்? அப்பாக்கும் சரி எனக்கும் சரி பெரிய எதிரிங்கன்ற ஆறும் கிடையாது. இப்போ இல்ல, ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நீ தாடி இல்லாதப்போ செஞ்ச வேண இப்ப தாடி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து நிக்குதுல்ல.